ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் யூடியூப் சேனல். உள்ளதே உள்ளபடி சொல்ல வந்த நான் உங்கள் சித்தா. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 month வெயிட் லாஸ் ஜர்னியோட 20 டே ஓகேவா. என்ன அப்டேட்ன்றதை உங்களுக்கு சொல்லிடணும் இல்லையா, ஏன்னா டேட் நெருங்கிட்டே வரதுக்கு இன்னும் 10 days தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 members என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துருக்காங்க. வெயிட் லாஸ்க்கு தேவையான டிப்ஸ் எல்லாமே நான் உங்கள்கிட்ட ப்ராப்பராக ஷேர் பண்ணுவேன். அதே போல் நான் டெய்லி என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன், அதில் முக்கியமான ஒர்க் அவுட்ஸ்னால என்னென்ன பார்ட்ஸ் நம்மளுக்கு கம்மியாகுது, அது எல்லாமே அவங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஃபுட் கண்ட்ரோல் பற்றி எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். இப்போ ஒரு 2 days முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஒரு 2-3 பேர் சேர்ந்துருக்காங்க. என்னன்னு சொல்லி சேர்ந்தாங்கன்னா, நான் அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கிறேன், அந்த குரூப்பில் என்னையும் ஆட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் தான், எனக்கு அவங்க யாரும் கூட தெரியாது. மொத்தம் 15 பேர் இப்போ இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் 1 month சேலஞ்சில் இருக்காங்க ஓகேவா. பட் இதோட அப்டேட் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு 8 பேர் சும்மா கொஞ்சம் லெத்தாஜிக்கா இல்லை அவங்களோட சுச்சுவேஷன் சொல்கிறாங்க, எனக்கு இந்த சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அதனால் எனக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனிவேஸ், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 30 days தான். அந்த 30 daysக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ எனக்கு தெரியாது. பட் அந்த 30 daysக்கு நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஜஸ்ட்டு ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம்ல, நம்மளால் முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட ஐடியா, பர்சனல் ஒப்பீனியன். இன்னொன்று ஒரு ஃப்ரெண்டு எல்லாமே கேட்டுகிட்டே இருப்பேன் அவங்கள்ட்ட, எப்படி போயிட்டுருக்கு, வெயிட் கம்மியாகுதா, எனக்கே அவங்களுக்கு ஃபேஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதனால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னோட வேலை செய்கிறவங்க அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல, கூட இருக்க குண்டாயிட்டு தான் போகிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கன்னு மட்டும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட் அவங்க மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 பேர் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. பட் டீமோட்டிவேட் ஆகாதீங்க. நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் ஓகேவா. இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கலாம். ஒரு மாதத்தில் நம்ம 3 kg கம்மி பண்ணால் கூட பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் 2 month நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு நாள் அவங்களே நம்மளை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஓகேவா. வெயிட் கம்மி பண்ணியிருக்கேன், நல்லாவே ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கிறவங்க யாருமே யார்ட்டையும் போயிட்டு கேட்காதீங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க வெயிட் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களால பண்ண முடியல. ஸோ நம்மளை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த 15 பேருமே ப்ராப்பராக வெயிட் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சம்டைம்ஸ் சீட் டேவாக ஆகிடுது, அது அவங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. இட்ஸ் ஓகே. இன்னும் ஒரு 10 days இருக்குது. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள், தவறாது எக்ஸசைஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு சில டைம் சீட் டே பண்ணாலுமே அந்த 1 hour எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அது பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் வெயிட் லாஸ் சேலஞ்சோட அப்டேட் ஓகேவா. ஸோ இதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இப்போ என்னோட வெயிட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு வாங்க. இப்போ என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 54.9 வந்திருக்கு. இந்த 54.9 வரதுக்கு எனக்கு 120 days எடுத்துச்சு. இது ஒரு ஹெல்தியரான பேலன்ஸ்டு டயட்டு தான். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கோ இல்லை ஜியோ டயட்டோ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு அது ப்ராப்பராக தெரியல, எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் பேலன்ஸ்டு டயட்டுன்றது அவங்கவுங்களுக்கே தெரியும். எப்படின்னா, நம்ம சாப்பிடும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டா திடீர்னு எனக்கு வெயிட் ஏறிடும் அப்படின்ட்டு. நான் செய்கிற இந்த பேலன்ஸ் டயட்டுக்கு என்ன தெரியுமா மெயினாக ஃபாலோ பண்ணும், டெய்லி வெயிட் செக் பண்ணும். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். நேற்று ஒரு 3 egg எடுத்துட்டோம், ஸோ இன்னைக்கு வெயிட் கொஞ்சம் அதிகமாக காட்டுது. ஸோ நம்மளுக்கு எல்லோ செட் ஆகலைன்றதை டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லோவை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒயிட் சாப்பிடலாம். ஒயிட் அண்ட் எல்லோ ரெண்டுமே சாப்பிட்டாலும் ஒன்றும் இருந்ததில்ல. ஆனால் ஒரு நாளைக்கு 2 egg எடுத்துக்கிட்டோம்னா பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்றவங்கள அவங்க பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியதான். எனக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் எடுத்தால் கண்டிப்பாக அடுத்த நாள் எனக்கு வெயிட் காட்டும். நான் ரைஸ் அப்பப்போ எடுத்துப்பேன். வீக்லி ஒரு 3 times or 4 times அப்பப்போ கொஞ்சம் எடுத்துப்பேன். அதான் ஒவ்வொருத்தவங்களுக்குமே அது மாதிரி பேலன்ஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த 1 monthமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக நீங்கள் August 8th அன்னைக்கு நம்மளோட ரிசல்ட் பார்க்க போகிறோம். நம்ம ப்ராப்பராக பண்ணியிருக்கோமா இல்லையான்றதை. மேபி ஃப்யூச்சரில் அவங்க இன்னும் நான் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கிறேன், எனக்காக நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சிலவங்க ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க, வெயிட் கம்மி பண்ணணும், பழைய வெயிட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ண இந்த விஷயங்கள் ஒரு 2-3 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. மெயினாக சொல்லணுன்னா தமிழ் செல்வி என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க.
நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க வந்து என்கிட்ட கரெக்டாக வெயிட் இதுதான் சாப்பிட்டேன்னு எனக்கு அப்டேட் பண்ணுறதுனால சொல்கிறேன், மற்றவங்களாம் கோச்சுக்க வேண்டாம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த 59 அப்படின்ற அந்த வெயிட்டு நான் பார்த்து 6 இயர்ஸ் ஆச்சு. நான் வந்து ஒரு ப்ராப்பரான டயட்டீஷியன்லாம் கிடையாது, ஓகேவா. அதான் பேலன்ஸ் பண்ணி என்னால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் கேதர் பண்ணனால 4 பேத்துக்கு நம்ம சொல்லித்தரலான்றதுனால தான் இது ஆரம்பிச்சது. பட் எனக்கு அது ஒரு ஃபஸ்ட்டு வெற்றின்ற மாதிரி தெரிஞ்சு, ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி வெயிட் லாஸ் சேலஞ்செல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. பார்ப்போம் யார் வின் பண்ணுறான்னு பார்க்கலாம், ஓகேவா. இந்த 15 பேர்த்தில் யார் 2 பேர் வேணால் வின் பண்ணலாம். பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாராவது வெயிட் லாஸ் நான் பண்ணணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். பட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வந்து கிடைக்காது. ஏன்னா வந்து உங்களுக்கு நான் எக்ஸசைஸ் அண்ட் வெயிட் வந்து எப்படி நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணணும், ஃபுட் எப்படி கொண்டு போகணுன்றது டீட்டெயில்ஸ்லாம் அந்த ஷேர் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி வெயிட் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த ஒரு பெனிஃபிட் மட்டும் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் வேணால் ஜாயின் பண்ணுங்கள். நம்பர் வந்து உங்களுக்கு நான் மேலே கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Ta-da!